Greetings to all of you. So model 3 ல problems பார்த்துட்டு இருக்கிறோம். Model 3 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ அதோட ஃபார்முலாலாம் பார்த்துருந்தோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், மாடல் 3னா நமக்கு என்னது? இது அதோட ரெப்ரசன்டேஷன் MM1 KFIFO சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல். சரிங்களா? அந்த ஃபார்முலாலாம் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் இது. சரிங்களா? லெட் us read the problem. Patients arrive at a clinic according to Poisson distribution at a rate of என்ன பண்ணுறாங்க, 30 patients per hour. அரைவல் ரேட் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் given that mean arrival rate is given lambda equal to 30 per hour. Okay, patients are clinic in கொடுத்துருக்காங்க, but doctor related தான். Okay, the waiting room does not accommodate more than 14 patients. ஸோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா there will be one waiting room, ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்குது. அதில் 14 பேஷண்ட்ஸ் தான் இப்போ அக்காமடேட் பண்ணுது. ஓகே, வெயிட்டிங் ரூம் அக்காமடேட்ஸ் 14 பேஷண்ட்ஸ். waiting room accommodate 14 patients. ஓகே ரைட். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாமினேஷன் டைம் பெர் பேஷண்ட். எக்ஸாமினேஷன் டைம்னா நம்ம இங்கே டாக்டர் தானே சர்வரு, அப்போ சர்வீஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. மீன் ரேட் இஸ் 20 per hour. ஓகே, அதுதான் நம்மளோட சர்வீஸ் ரேட். mean service rate mu equal to 20 per hour. direct arrival rate and service rate கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. find the effective arrival rate கண்டுபிடிக்கணும். we have to find lambda dash the first subdivision. Second, what is the probability that an arriving patient will not wait? ஸோ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணக்கூடாதுன்னா என்ன மீனிங்? அப்போ டாக்டர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், சர்வர் வந்து அவைலபிளாக இருக்கணும். அப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா என்னது? த சிஸ்டம் இஸ் ஐடியல் தானே. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் P0. இங்கேயே சிஸ்டம் சொல்கிறேன், ஒரு டாக்டர் தான் இருக்காங்க, சிங்கிள் சர்வர் மாடல். ஓகே, பேஷண்ட் அரைவ் அட் கிளினிக் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ எத்தனை டாக்டர்னே கொடுக்கல, அப்படின்னா சிங்கிள் சர்வர் தான். ஓகே, அண்ட் தென் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் until a patient is discharged from the clinic. ஸோ அப்போ வந்து இது என்ன கேட்குறாங்க, வெயிட்டிங் டைம் கேட்குறாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தால் அவங்க வெயிட் பண்ணணும், டாக்டர் மீட் பண்ணணும், எக்ஸாமினேஷன் டைம், அப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகணும், ஃபுல்லாக கேட்குறாங்க. அவள் வெயிட்டிங் டைம் ஃபார் த சிஸ்டம். இது ஒரு பேஷண்ட் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு கேட்கல, அன்டில் டிஸ்சார்ஜ் அப்படின்னாலே. ஸோ த பேஷண்ட் ஹேஸ் டு கம், அவங்க வெயிட் பண்ணணும், ஹி ஹேஸ் டு வெயிட், த பேஷண்ட் ஹேஸ் டு வெயிட், அண்ட் தென் அவங்க எக்ஸாமினேஷன் உள்ளே போகணும், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிற மொத்த டைம் கேட்குறாங்க. ஸோ WS அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண விட்டு இந்த ப்ராப்ளத்தில் lambda dash P0 WS வேணும். WS வேணும்னாலே LS வேணும், LS வேணும்னா P0 வேணும். ஓகே, அப்புறம் ரோ வேணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா? அப்புறம் இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு டாக்டரை பற்றி எதுவுமே சொல்லலை, அப்போ சர்வர் வந்து சிங்கிள் சர்வர் தான். நிறைய டாக்டர்னு கொடுக்கல, 3 டாக்டர் 4 டாக்டர்னு கொடுக்கல, சர்வர் சிங்கிள் சர்வர். ஒரு சின்ன கிளினிக் போல் இருக்குது, ஒரு டாக்டர் இருப்பாங்க, சிங்கிள் சர்வர் 1. அப்புறம் கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டியில் தான் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க பாருங்களேன், அதை நீங்கள் மைண்டில் வைக்கணும். கெப்பாசிட்டி வந்து ஃபைனைட் கெப்பாசிட்டி தான், உங்களுக்கு அதே புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா 14 பேஷண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கே வந்து எவ்வளோ, 14. நல்லா லுக் அட் த term, read the term. வெயிட்டிங் ரூம் அக்காமடேட் 14 பேஷண்ட். வெயிட்டிங் ரூமில் 14 பேஷண்ட் இருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர், லெட் அஸ் திங்க், ஒரு பேஷண்ட் கண்டிப்பாக யார்கிட்ட இருப்பாங்க, டாக்டர்கிட்ட இருப்பாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 15 பேஷண்ட் அக்காமடேட் பண்ணால் தான் 1 வித் டாக்டர், 1 கேன் சிட் வித் டாக்டர், 14 ஹேஸ் டு வெயிட் இன் த வெயிட்டிங் ரூம். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் நீங்கள். அப்போ கே வந்து எவ்வளோ, டோட்டலாக 15. வெயிட்டிங் ரூம் பற்றி தான் சொல்லியிருக்காங்களே தவிர கிளினிக் பற்றி சொல்லலை. வெயிட்டிங் ரூமில் 14 பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக டாக்டர்கிட்ட ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ தட் த சிஸ்டமோட கெப்பாசிட்டி வந்து 15 அக்காமடேட் பண்ணும். ஓகே, அப்புறம் இது என்னது, இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டி.
single server and finite capacity model. Finite capacity model. Model 3 இது. This is model 3. Model 3. Model 3 we are representing it as what? M1 K Fi FO model. Single server finite capacity model. Okay. Lambda கொடுத்துட்டாங்க. Lambda equal to 30. Mu equal to mu எவ்வளோ கொடுத்துருக்காங்க? Mu 20. K equal to 15. So ஒவ்வொரு parameter find out பண்ணிக்கிட்டே வரலாம். Let us find the things. First என்ன find out பண்ணலாம்? Rho கண்டுபிடிக்கலாம். Rho equal to lambda by mu. So 30 by 20. So that it is 3 by 2. 3 by 2 na எவ்வளோ வந்துரும் நமக்கு rho ஓட value? It is 1.5. Rho would be 1.5. Okay, ஒரு value ஆச்சு. அடுத்தது second. P0 find out பண்ணணுமா? P0 ஓட ஃபார்முலா என்ன? ரீகால் பண்ணுங்க. 1 minus rho divided by 1 minus rho power k plus 1. ஞாபகம் பண்ணுங்களா? இந்த ஃபார்முலா தான். So this is 1 minus 1.5. இங்கே 1 minus 1.5 power 16 வரணும். K ஓட value 15. So plus 1 கொடுத்தீங்கன்னா 16. So how much it is? This is minus 0.5. 1ல 1.5 வச்சுன்னா இங்கே ஒரு minus 0.5 இருக்கு. அப்புறம் வேற என்ன வரும்? இந்த 1.5 power 16 போடுவோம்ப்பா. 1.5 power 16 போட்டோன்னா 656 வருது. 1 minus 656.84. So 1 subtract பண்ணிட்டா என்ன வந்துரும் நமக்கு? minus 0.5 minus 655.84. So இது கொடுங்க 0.5 divided by 655.84 போட்டோன்னா நமக்கு எவ்வளோ வருது தெரியுங்களா? P0 பாருங்களா, வெரி லோ. 0.0007 வருது. 76ன்னு இருக்கு. ஸோ நமக்கு ஒரு 3 4 டெசிமலே போதும்ல. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? P0 would be 0.00 ரவுண்ட் ஆஃப் பண்ண 1 வந்துடும். தேர்ட் டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுற 76. I will take P0 would be 0.001. ஓகே. அப்புறம் வந்து effective arrival rate they are asking. So it is lambda dash equal to mu into 1 minus P0. Mu ஓட வேல்யூ எவ்வளோ? Mu is 20. 1 minus 0.0001. Sorry, 0.001. So இப்போ என்ன வந்துடும்? 20 into 0.9. சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வந்துடும்? 0.999 வருது. into 2 20 போட்டுங்க. 20 into 0.23. 19.98. So this is the effective arrival rate. Effective arrival rate lambda dash equal to 19.98. Okay, and then what we have to find? Then LS வேணும். LS LQ LS கண்டுபிடிச்சாலே போதும். we can able to find the WS because நமக்கு என்னென்ன வேணும்? lambda dash வேணும், P0 வேணும் கண்டுபிடிச்சிட்டோம். then WS க்கு we have to find LS alone. so LS ஓட ஃபார்முலா என்ன? rho divided by 1 minus rho minus k plus 1 into rho power k plus 1 divided by 1 minus rho power k plus 1. okay, this is the formula. so rho ஓட value 1.5 divided by 1 minus 1.5 கொடுத்தா எவ்வளோ வந்துடும்? minus 0.5 minus k plus 1 ஓட value 16. k plus 1 ஓட value 16. 1.5 power 16. 1 minus rho power k plus 1 இங்கே போட்டுட்டோம். minus 655.84. இல்லை வேணால் நீங்கள் இன்னொரு வாட்டி கூட போடுங்க. 1 minus 1.5 power 16 போட்டுனா இந்த டேபிள் தான் இருக்கு பாருங்கள். டேலி இந்த வேல்யூ தான் இங்கே வரும். ஓகே ரைட். ஸோ இது பண்ணால் எவ்வளோ வந்துடும்? 1.5 divided by 0.5 போட்டிங்கன்னா it is minus 3.
மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1.5 பவர் 16 இன்ட்டு 16 போட்டால் எவ்வளோ தெரியுங்களா வருது பெரிய அமௌண்ட் வருது 10,509.4534 divided by 655.84 இதை டிவைட் பண்ணுறோமா 656.84 போட்டிங்கன்னா எவ்வளோ தெரியுங்களா வருது -3 + 16.02442 ஓகே -3 கொடுத்துருவோம்ப்பா -3 கொடுத்தனா எவ்வளோ தெரியுங்களா வருது 13.0244 this is LS. This is our LS. So 13.0244 சூப்பராக வருது ஆன்சர் ஓகே அடுத்து என்னது WS LS கண்டுபிடிச்சாலே WS போயிடலாம் WS ஓட ஃபார்முலா என்ன 1/λ into LS இல்லை 1/λ' into LS நல்லா மைண்டில் வச்சுக்கணும் மாடல் 3 சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டி சிங்கிள் சர்வரில் ஃபைனைட் கெப்பாசிட்டி ஸோ அப்போ 1/λ' into LS 1/19.98 கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன் ஆமாம் பாருங்க 19.98 into 13.0244 ஸோ இதை டிவைட் பண்ணால் 0.652 வருது ஆன்சர் ஸோ WS would be 0.652 ஸோ நமக்கு WQ வந்து இதில் கேட்கல Qவோடது கேட்கல வேணும் அப்படின்னா நீங்கள் LQ WQ ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் LS அடிஷ்னலி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ப்ராப்ளம் இதில் இல்லை நம்ம கேட்டதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஸோ அடிஷ்னலாக வேணும்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபார் ப்ராக்டிஸ்க்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமே LQனா நம்மளுக்கு என்னது LS - λ' LSோட வேல்யூ எவ்வளோ 13.0244 minus 19.98 divided by ஓட வேல்யூ 20 ஸோ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் LQ கிடச்சிரும் ஸோ let us find ஓகே ஃபார் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் தானே கண்டுபிடிப்போம் எவ்வளோ வருது 19.98 divided by 20 போட்டோன்னா ஸோ 13.0244 minus 0.999 வருது ஓகே ஸோ 13.0244 மைனஸ் இந்த வேல்யூ கொடுத்தா எவ்வளோ வருதுன்னா 12.0254 ஸோ திஸ் இஸ் LQ 12.0254 ஓகே ஸோ WQ கண்டுபிடிக்கலாமா ஸோ WQவும் கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக 1/λ' into LQ ஸோ 1/19.98 into 12.0254 ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.60187 கிடைக்குது ஸோ WQ is 0.602 வச்சுப்போமா ஸோ we will take it as 602 இவ்வளோதான்ப்பா ஸோ இது எல்லாமே எதில் இருக்குது ஹவர்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஏன்னா டைம் எழுதும் போது என்ன ஹவரில் எழுதியிருக்கோம் we can able to convert it into minute நீங்கள் வேணால் ஒரு 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 0.652 into 60 போட்டிங்கன்னா 39 minutes WS equal to 39.12 minutes ஆன்சர் மினிட்ஸில் கூட we can able to present no issue ஸோ சிமிலர்லி இங்கேயும் ஒரு 60 போட்டுக்கிட்டிங்கன்னா ஏன்னா ஹவர்ஸில் இருக்குது ஓகே ஸோ WQ equal to 0.602 into 60 போடுறேன் ஸோ போட்டால் எவ்வளோ வருது 36.12 minutes ஓகேங்களா இவ்வளோதான் சார் ரொம்ப ஈஸிப்பா மாடல் 3 ப்ராப்ளம் ஓகே புரியுதா பாருங்க ஸோ மாடல் 3னா நமக்கு என்னது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டி பாய்சான் கியூவிங் மாடல் மார்க்கோவ் மாடலில் கியூவிங் மாடல் 3 பார்க்கும் ஓகே தேங்க்யூ